அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் இப்பொழுதாக பரலோக பிதாவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். உம்முடைய நாமம் மைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உண்மையிலே வாசிக்க வேண்டிய வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்தருடைய பேசி அவர்களுடைய சொல்ல வேண்டியது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் நிலையில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஒரு ஜனத்தை எச்சரிக்கும் பொழுது எக்கால சத்தத்தின் கேட்டுக்கிறவன் அதை கேட்டும் எச்சரிப்பு இராவிடாமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்வது உண்டானார். அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்கால சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாக இருக்கவில்லை. அவனுடைய இரத்தப்பழி அவன் மேலே சுமரும். எச்சரிக்கையாக இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பித்துக் கொள்வான். காவற்காரன் பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளாமலும் இருக்கிறது உண்டானார். அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரன், நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்காத அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனால் அவன் இரத்த பழியை அவன் கையில் கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்து அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீ அவன் அக்கிரமத்தை ஆத்மாவை தப்பு வைப்பான். மனுபுத்திரன், நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது. நாங்கள் சோர்ந்து போகிறோம். நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பவில்லை. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப பிழைப்பா என்று கேட்கிறான் என்று தன் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல்லு. மனுபுத்திரே, நீ உன் ஜனத்தின் புத்திரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்பு வைப்பதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிறதுனாலே தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளில் தன் நீதியிலே பிழைப்பதும் இல்லை. பிழைக்கவே பிழைப்பா என்று தன் நீதிமானுக்காக சொல்லும் பொழுது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்று நிலைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். பின்னும் சாகவே சாவா என்று தன் துன்மார்க்கனுக்கு சொல்லும் பொழுது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதி செய்து துன்மார்க்கன் தன் வாக்கின் அடைமானத்தையும் தன் கொள்ளையிட்ட பொருட்களையும் திரும்ப கொடுத்துவிட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களை நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அவன் செய்த அவனுடைய எல்லா பாவங்களும் அவனுக்கு விரோதமாக நினைக்கப்படுவதில்லை. அவன் நியாயமும் நீதி செய்தான், பிழைக்கவே பிழைப்பான் என்று சொல்லு. அவன் ஜனத்தின் புத்திரரோ, ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறார்கள். அவனுடைய வழி செம்மையானதல்ல. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயம் நீதி செய்தால் அவன் அவைகளில் பிழைப்பான். நீங்கள் ஆண்டவருடைய வழி செம்மையானதல்ல என்கிறீர்கள். இஸ்ரவேல் வீட்டாரே, நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனையும் அவன் தன் வழிகளின்படி நியாயத்தீர்ப்பேன் என்று சொல் என்றார். உங்கள் சிறையிருப்பின் 12ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே எருசலேமில் தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அளிக்கப்பட்டது என்றான். தப்பினவன் வருகிறதற்கு முந்தின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து என் காலையில் என்னிடத்தில் வரமட்டும் என் வாயை திறந்திருக்க பண்ணிட்டு என் வாய் திறக்கப்பட்டது. பின்பு நான் மௌனமாக இருக்கவில்லை. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தின் பாலான இடங்களில் உள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனாயிருந்து தேசத்தை சுதந்திரிக் கொண்டான். தாங்கள் அநேகராக இருக்கிறோம், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆகையால் நீர் அவர்களை நோக்கி, நீங்கள் இரத்தத்தோடு கூடியதை தின்று உங்கள் நரகலான விக்கிரங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து இரத்தத்தை சிந்திருக்கிற நீங்கள் தேசத்தின் சுதந்திரத்துக் கொள்வீர்களோ? நீங்கள் உங்கள் பட்டயத்தை நம்பிக்கொண்டு அருவருப்பானது செய்து உங்களில் அவனவன் தன் அயலான் மனைவியை தீட்டுப்படுத்துகிறீர்கள். நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்களோ என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. நீ அவர்களை நோக்கி, பாலான இடங்களில் இருக்கிறவர்கள் பட்டயத்தில் விழுவார்கள். வெளிகளிலே இருக்கிறவர்கள் விரும்ப மிருகங்களுக்கு இரையாக ஒப்புக் கொடுப்பேன். கோட்டைகளிலும் கவிகளிலும் இருக்கிறவர்கள் கொள்ளை நோயால் சாவார்கள். நான் தேசத்தை பாலும் அவாந்தரமாக்குவேன். அப்பொழுது அவனுடைய பலத்தின் பெருமை ஒளிந்து போகும். அப்பொழுது இஸ்ரவேலின் மலைகள் கடந்து போயில்லாமல் அந்தகாரமாய் கிடக்கும். அவர் செய்த அவர்களுடைய எல்லா அருவருப்புகளின் நிமித்தம் நான் தேசத்து பாலும் அவாந்தரமாக்கும் பொழுது நான்
கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. மேலும் மனுபுத்திரனே, உன் ஜனத்தின் புத்திரர் ஓரங்களில் வீட்டு ஓரங்களில் உன்னை குறித்து பேசி கர்த்தரிருந்து புறப்பட்ட வார்த்தை என்னவென்று கேட்டோம். வாருங்கள் என்று ஒருவரோடொருவரும் அவருடைய கூட சகோதரனும் சொல்லி ஜனங்கள் கூடியிருக்கிற வழக்கத்தின்படி வந்து உனக்கு முன்பாக ஜனங்களை உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார். ஆனாலும் அவர்கள் அவைகளின் செய்கிறதிலே அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள். அவர்கள் இருதயமோ பரலாசையை பின்பற்றுகிறது. இதோ நீ இனிய குரலும் கீதவாத்தியமும் வாசிப்பது சாமர்த்தியமுடையவன். பாடும் இன்பமான பாட்டுக்கு சமானமாக இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். இதோ அது வருகிறது, அது வருகையில் தாங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். 34 கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனை இஸ்ரவேல் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரித்து நீ தீர்க்க தரிசனம் உரித்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்கிறார், தங்களே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லாத மந்தியை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுத்துக் கொள்வீர்கள், கொளுத்த அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமற் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசுல் கொண்டவைகளை குணமாக்காலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும் காணாமல் போனவைகளை தேடாமலும் பலாத்காரமும் கொடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். மேய்ப்பன் இல்லாதனாலே அவைகள் சிதறண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. என் ஆடுகள் சகல மலைகளும் உயரமான சகல மேல்நிலை கொண்டு பூமி அங்கும் ஆடுகிறது. சிந்தித்து கொள்வது விசாரிக்கிறவனும் இல்லாமல் தேடுகிறவனும் இல்லை. ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராக ஆண்டவர் நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மேய்ப்பன் இல்லாதனால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாக போயின. என் மேய்ப்பரின் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களை மேய்த்தார்கள். ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராக ஆண்டவர் சொல்லுகிறது, என் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையில் கேட்டு மேய்ப்பரினை தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாகிறாதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்பு பண்ணுவேன் என்று சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சுதரண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தியை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை மப்பு மந்தாரமான நாளில் அவைகள் சுதரண்டு போயின. எல்லா இடங்களிலும் அவைகளை தப்பி விர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய தேசத்தில் அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசல்களும் அவைகளை மேய்த்தேன். அவைகள் நல்ல மேய்ச்சலினால் மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவருடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளில் நல்ல மேய்ச்சலை மேயும். நாடுகள் நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயஸ்தானத்துக்கு தகுந்த அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலம் உள்ளவைகளை அளிப்பேன். என் மந்தியை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் நான் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்த்து உங்கள் மேய்ச்சல்கள் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாக இருக்கிறது உங்கள் கால்களால் போடலாமா? நாடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்க வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கு இளைத்த ஆடுகளுக்கு நியாயத்தீர்ப்பேன். நாங்கள் பலவீனமாக இருக்கிறவைகள் எல்லாம் புறம்பாக்கி சுதறி பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னும் தொடையினாலும் தன் உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினாலே நான் என் ஆடுகளை இனி சுரையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயத்தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என்ன தாசனாகிய தாவீது என்னும் ஒரு மேய்ப்பனை நான் அவர்கள் விசாரிப்பாக இருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாக இருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவிலே அதிபதியாக இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களுடைய சமாதானமாய் ஒடுக்கச் செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களை என் வீட்டின் சுற்றுப்புறங்களிலும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தாங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும்.
அவைகள் தங்கள் தேசத்தில் சுகமாக இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களிடத்தில் அவனுக்கு நிர்மலமாக்கி விடுவிக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் பிரஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவைகளை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பெருத்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்தில் பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி பிரஜாதிகள் செய்யும் அருவமானதை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தர் இருக்கிற நான் தங்களோடு இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் ஜனமாக இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உன் மந்தையும் உன் மேய்ச்சல் நாடுகளும் நீங்கள் மனசில் தன் தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அதிகாரம் 35. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரே, நீ உன் முகத்தை சேயீர் மலைக்கு தேசத்தை திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அதற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், சேயீர் மலை, ஏதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாலும் அவாந்தரமாக வடிவமாக்குவேன். உன் பட்டணங்களை வனாந்தரமாக்கி போடுவேன். நீ பாழாய் போவாய். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேலுடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயம் கூர்மையானது அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் நான் இரத்த பலிக்கு உன்னை ஒப்புவிப்பேன். இரத்த பலி உன்னை பின்தொடரும் என்று கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இரத்தத்தை வெறுக்காதபடியினால் இரத்தம் பின்தொடரும். நான் சேயீர் மலை பாலும் அவாந்திரிடமாக்கி அதிலே போக்குவரத்து செய்வார் இல்லாதபடியினால் சகாயம் செய்து அதன் மலைகளை கொலை உண்டவர்களாலே நிரப்புவேன். உன் மேடுகளால் அவன் பள்ளத்தாக்கள் உன் எல்லா ஆறுகளிலும் பட்டயத்தால் விட்டுண்டவர் விழுவார்கள். நீ என்னைக்கு அவாந்திர வழியிலுமாக இருக்கும்படி செய்வேன். உன் பட்டணங்கள் குடியேறப்படுவதில் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். 2 ஜாதிகள் 2 தேசங்களும் வாசமாக இருந்தவர்கள் என்னுடையவர்களாகும். நான் அவைகளை சுதந்திரித்து கொள்வேன் என்று நீ சொல்லுகிறபடினால் நீ அவர்கள் மேல் வைத்த வர்மத்தில் செய்த உன் கோபத்துக்கு தக்கதாகும் உன் பராமரிக்கத்தக்கதாகவும் நான் செய்து கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற போது என்னை அவர்களுக்கு அதனால் அறியாமல் பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேலின் மலைகள் பாழாய்ப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாக சொன்ன உன் நீர்மறைகள் எல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன். கர்த்தர் அறிந்து கொள்வாய். நீங்கள் வாயினால் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாய் உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணினீர்கள். இதை நான் கேட்டேன். பூமியெல்லாம் அகலும்போது நான் உன்னை பாழாக்கும்படி செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதை கண்டு மகிழ்ந்தாயே, உனக்கும் அப்படியே சம்பவிக்க வேண்டியவன். சேயீர் மலையிலே ஏதோமை நீ முழுவதும் பாழாவாயதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று உரைத்தார் என்று சொல்லு. அதிகாரம் 36. மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மலையின் மேல் நோக்கி பார்த்து தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், பகைஞன் உங்களை குறித்து நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினால் நீ தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நீங்கள் புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கும்படி அவர்களை உங்கள் பாழாக்கவும் சுற்றிலும் இருக்கிற விளங்கினபடினால் அவர்கள் வாயாடிகளுக்கு பேசும் ஜனங்களுக்கு அவதூறமானபடினால் இஸ்ரவேல் மலைகளை நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மலைகளும் மேடுகளும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்திர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, உங்கள் குற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமாய் போனபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேசத்தை கொள்ளையிடப்பட்டு வெளி ஆக்கும்படிக்கு அதை முழு இருதயத்தின் தங்கள் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்து கொண்ட புறஜாதிய மீதியானவர்களுக்கு விரோதமாகும் ஏதோ அனைத்தும் விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாக சொல்லுகிறேன். ஆகையால் நீ இஸ்ரவேல் புத்திரரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும்
பள்ளத்தாக்குகளுக்கும் செல்ல வேண்டிய எண்ணம் என்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ நீங்கள் பிரஜாதியையும் அக்கிரமானத்தை குறித்து சுமந்தபடினாலும் நான் என் எரிச்சலின் என் உக்கிரகத்தினாலும் பேசினேன். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கிற தன் எனது உக்கிரகத்தை உயர்த்துவேன், கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாக சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொம்புகளை விட்டு என் ஜனமாக இருக்க இஸ்ரவேல் உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பயன்படுத்தி விதைக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்கு எதுவும் செய்ய மனசாப்பட்டு விதைக்க நீங்கள் இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருகங்களையும் பெருகப்படும்படி வர்த்திக்க பண்ணுவேன். போகிற நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்கள் பிந்தின சீர் உண்டாயிருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட்ட பண்ணுவேன். அவர்கள் உன்னை கையாளுவார்கள். அவர்களுக்கு சுதந்திரமாக இருப்பாய். நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனங்கள் உன்னை பார்த்து நீ இந்த மனுஷனை விட்டு என்று போதனை விட்டுவிடு என்றும் சாதேசம் என்று சொல்லியிருக்கிறபடியால் இனிமேல் மனுஷரை பட்சிக்கவில்லை, இனிமேல் உன் ஜனங்களை சாகு கொடுப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்தில் கேட்க பண்ணுவதும் இல்லை. நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை. நீ இஸ்ரவேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் வருகிறார் என்று சொல் என்றார். இன்னும் கர்த்தர் வார்த்தமான எனக்கு உண்டாகி மனுபத்தினை சொல்லும் தங்கள் துயரத்தில் குடியிருக்க இயலாது. தங்கள் நடக்கையில் தங்கள் கிரியைகளுக்கும் திட்டப்படுத்தினார்கள். அவருடைய நடக்கையின் முகத்துக்கு முன்பாக துரத்திரியின் திட்டை போல இருந்தது. ஆகையினால் தேசத்துக்கு அவர்கள் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான கிரியைகளுக்கு விக்கிரகங்களால் தீடுபடுத்தி கொண்டது நிமித்தம் நான் என் விக்கிரகத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை பின்பற்றபடியாக சிதறடித்தேன். தேசங்களிலே தூற்றி போடப்பட்டவர்கள் அவர்களுடைய நடக்கையின் மேலும் அவர்களுடைய கிரிகளின்படியும் அவர்களை நியாயந்தீர்த்தேன். அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போன பொழுது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். ஆனால் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த பிரஜாதிகளிடத்தில் பரிசுத்த கொலையாக்கினீர் என்ற பரிசுத்த ஸ்தலத்தின் நாம நிமித்தமாகவே இறங்குகிறேன். ஆகையால் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தம் அல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த பிரஜாதிகளிடத்தில் பரிசுத்த கொலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தம் நான் இப்படி செய்கிறேன். புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்தலாக்கினீர்கள். அவர்களுக்குள்ளே உங்களால் பரிசுத்த கொலைச்சமாக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகளை என் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீ உங்களை புறஜாதி இடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களில் உள்ள இருந்து சேர்த்து உங்கள் சுயசேதத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா சுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நீங்களாக்கி சுத்தமாக்குவேன் என்று சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை வைத்தபடியால் கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை அவன் முகத்திலிருந்து எடுத்து போட்டு சரியான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களின்படி கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருப்பேன்.
நான் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் நித்திரையான அடையப்படிக்க விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அவர்கள் அசுத்தங்களை நீக்கி உங்களை ரசித்து உங்கள் மேல் பாவத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரிகளை நினைத்து உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் உங்கள் அருவருப்புகள் நிமித்தம் உங்களை ஆரோசிப்பீர்கள். நான் இவைகளை செய்ததே உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது. இதோ அவர்களுக்கு மத்தியாசமாக இருக்கும் மேல் கைது செய்யப்பட்ட ஒவ்வொரு நிலையும் உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி உங்கள் சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்கள் குடியேறப்போகும். அவரை அவாந்தரமான ஸ்தலங்களுக்கு கட்டப்படுகிறோம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவரும் பார்வைக்கு பாழாய் கிடக்கிறதுக்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாய் இருக்கிறது என்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மலமாக்குவது போல பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேறப்பட்டவர்களுக்காக இருக்கிற என் உபத்திரவம் சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள். ஆம், கர்த்தராக நான் நிர்மலமானவனை சுட்டி காட்டுகின்றேன். பாழாய் பசியை ஏற்படுத்துகிற பட்டணங்கள் அரணிப்பானவர்களும் குடியேற்றப்படுவதுமாக இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமான கைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானவைகளை பயிர் நிலமாக்குவேன் என்றும் இப்பொழுது உங்களை சுதந்திரமுள்ள மீதியான ஜாதிகளில் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் இந்த அனுகிரகத்தை செய்ய முடியும். எல்லா பட்டத்திலும் பண்ணையும் பண்ணுவேன், மனிதரையும் பெருக பண்ணுவேன். என் வீட்டிலே பண்டிகை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களிலும் எருசலேமின் பரிசுத்தமாக்கப்பட்ட வெகுமதிகளை கொண்டு எப்படி கொண்டு பரிசுத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மந்தைகள் எப்படி திரளாக இருக்கிறதோ அப்படி அவாந்தரமான பட்டணத்தில் ஒரு மனுஷரின் மத்தியால் நிர்மூலமாக இருக்கும்படி அதை இருக்கும்படி நிரப்பி அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். வாசிக்க வேண்டிய வேதத்தை வாசித்தோம், செவிப்போம். அன்பின் ஆண்டவரை தொடர்ந்து இன்னைக்கு செய்யும் இந்த வசனத்தை ஆசிரியது நன்றி. தொடர்ந்து நம்முடைய வெளிப்பட்டார் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரை ஒவ்வொரு என்ன நிலையில் இருக்கிறாங்களோ ஆண்டவரை நீ பார்த்து அதுக்குரிய பதிலை செய்யும்படி ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையை நாங்கள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென், ஆமென்.